ஒரு முறை காட்டின் வழியே வந்து கொண்டிருந்தார் தேவரிஷி நாரதர். தவம் செய்து கொண்டிருந்த தவசி ஒருவர், நாரதரே, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் நாராயணனிடம் சென்று எனக்கு தரிசனம் தர எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று கேட்டு வாருங்கள் என்றார். நாரதரும் வைகுண்டம் சென்று நாராயணனிடம் தவசி கேட்ட கேள்வியை நாராயணனிடம் கேட்டார். அப்பொழுது தவசி, இப்படியே தொடர்ந்து தியானம் செய்தால் அவருக்கு அருகில் உள்ள அரச மரத்தில் உள்ள இலைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு ஆண்டுகள் கழிந்த பிறகு நான் தரிசனம் தருவேன் என்று சொல் என்று கூறினார். நாரதருக்கோ ஒரே குழப்பம். திரும்பி வந்து அந்த தகவலை தவசியிடம் சொல்ல அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆஹா, எத்தனை ஆண்டுகள் ஆனால் என்ன, என்றாவது ஒரு நாள் தரிசனம் கொடுப்பதாக சொல்லியிருப்பது என் மீது அவருக்குள்ள அன்பும் ஆசையும் தான் காரணம் என்று சொல்லி நடனமாடத் தொடங்கினாராம். உடனே திரும்பி பார்த்தால் ஸ்ரீமத் நாராயணன் நின்று கொண்டிருக்கிறாராம். உடனே நாரதர், என்ன பல வருடங்கள் ஆகும் என்றீர்களே என்று கேட்க, இத்தனை நாட்களாக தியானத்தில் இருந்த அவர் இப்போது என் மீது முழு நம்பிக்கையோடு இருந்து தியானம் செய்தார், நடனமாடினார். இனியும் நான் தாமதிப்பது நியாயமா? அதனால்தான் வந்தேன் என்றாராம். அன்பு என்ற பக்தி சித்தியையும் முக்தியையும் தரும்.